ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். 7th ஏப்ரலோட மார்க்கெட்டோட அப்டேட் பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது 120 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி அதே நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே அந்த 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 230 பாயிண்ட் கிட்ட டவுன் போயிடுச்சு. ஓகேங்களா, அங்கேருந்து நல்ல பையிங் ப்ரெஷர் வந்தது. ஏன்னா வந்து நான் நம்மளோட சேனல் ஒன்று ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஒன்று கீழே தான் இருக்குது. இது வந்து என்ன பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11th வந்து பெரிய கேப் அப்போ ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா, அதோட ரெக்டாங்குலர் பாக்ஸ் தான் இது. ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு ப்ரீவியஸ் டேயில். ஓகேங்களா, என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா புல்லிஷ். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 130 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கவரி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எடுக்கிறதுக்கு பார்ப்போம். ஓகே, நல்லா புல்லிஷ் ஆச்சு, என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் லாஸ் தான் புக் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, கரெக்டாக வந்து உங்களுக்கு செகண்ட் 5 மினிட்ஸில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஹையர் லோன்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகி இன்னைக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக முடிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் நிஃப்டி வந்து புல்லிஷாக இருக்குது. ஒரு சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஒன் டேயில் வந்து சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நான் நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 24,500 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஒரு சேனலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு ஸ்லைட்டாக வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு 22,285 அப்படி இல்லை அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு தெரில. ஈரான் வார் போயிட்டுருக்கு. ஒரு 2 டேஸ் வந்து அவர் ஆல்ரெடி வந்து கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காரு. அதோட ரிசல்ட் என்ன பார்த்துட்ட பிறகு தான் வந்து மார்க்கெட் வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகுமா, அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா, இல்லைனா வந்து திருப்பியும் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்சஸ் பார்த்துலாம். சென்சஸும் வந்து சேமாக தான் இருக்குது. பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. சேனல் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த 2 பாக்ஸும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, நிஃப்டியில் வந்து அந்த பாக்ஸு வந்து க்ளோஸ் பண்ணி மேலே தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து சென்செக்ஸில் இன்னும் வந்து அந்த சேனலை பிரேக் பண்ணலை. ரெக்டாங்குலர் பாக்ஸை வந்து இன்னும் பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். 80,600 வந்து நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து ஃபைனல் டார்கெட்டு. ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனாங்க. அதை வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணலை. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகலாம். 78,530 இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகி அதுக்கடுத்தது வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். 78,856 வந்து உங்களுக்கு கேப் வந்து ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வித்தின் ஒரு 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு 80,600 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 3,800 ஃபஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம். செகண்ட் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6,000 பாயிண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு
196 பாயிண்ட் கிட்ட டவுனில் இருக்குது. நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.